என் தங்க பிள்ளையே, இப்பொழுது நான் உனக்கான வெற்றியை தீர்மானிக்க வந்துவிட்டேன். எனக்கு நல்லது நடக்கும் என்று நீ சொன்ன சொல்லிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விட்டேன். உன் விதி மாறிவிட்டது என் தங்க பிள்ளையே. எதை நினைத்தாயோ அதை அப்படியே பலிக்கச் செய்ய போகிறேன். வெற்றி வெற்றி என்று நீ ஆர்ப்பரிக்கும் அளவுக்குத்தான் உன் சந்தோஷத்தை அள்ளித்தர வந்திருக்கின்றேன். நீயோ உன்னை பாடாய்படுத்தியவரை நினைத்தும் உன்னை அவமானப்படுத்தியவரை பார்த்தும் உன் வாழ்க்கையை அங்கு துரோகத்தின் எல்லைக்கே சென்று கொண்டவரை பார்த்தும் தானே இத்தனை காலமாக மனப்பதற்றமாக இருந்திருந்தாய். இனி அந்த பதற்றங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லாதது. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற பயத்தை அகற்றிவிட்டு உனக்கு வேண்டியதை வேண்டியவாறு கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன்னுடைய பயணம் எண்ணி தடையின்றி உனக்கான வெற்றியோடு தான் வரப்போகிறது. நீயோ இதனால் பயணித்ததில் என்னுடைய முடிவு தவறாகத்தான் போய்கொண்டு இருந்தது என்று சொன்னாய் அல்லவா? இனி அந்த தவறுக்கு வேலையே இல்லை. கஷ்டத்திற்கு முடிவு வந்து விட்டது. உன் கவலைக்கு எல்லை வந்து விட்டது. எல்லாம் இனி நான் தீர்மானித்த பாதையில் நீ பயணிக்கும் பொழுது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் நினைத்தும் உன்னை காயப்படுத்தியவர்கள் நினைத்தும் கலங்காதே. என் தங்கமே, வேலையின்றி கஷ்டப்படுகிறாய், வேதனையோடு கஷ்டப்படுகிறாய், கடனோடு கஷ்டப்படுகிறாய், வீட்டிற்குள் வந்தாலும் கஷ்டப்படுகிறாய், வீட்டை விட்டு வெளியே போனாலும் பிரச்சனைகள், எங்கே போனாலும் எனக்கு முன்னால் என் கிரகம்தான் போய் சென்று கொண்டு இருக்கின்றது என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். இனி அத்தனை தீர்வுக்கும் நான் தீர்வு சொல்ல வந்து இருக்கும் பொழுது நீ ஏன் மனதில் குமுறிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் வேதனையும் சோதனையும் என் இடத்தில் ஒப்படைத்து விட்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை மட்டும் தேடிக்கொண்டிரு. என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற பயத்தை அகற்றிவிடு. அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பதற்றத்தை வளர்த்து கொண்டு இருந்தால் பதற்றம் மட்டும்தான் உன் மனதில் நிலையாக இருந்து கொண்டு இருக்கும். என் தங்கமே, உன் மனதின் பதற்றத்தை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை நடத்தி தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் வேலையில் முழு கவனத்தை செலுத்து. அங்கு நினைப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். உன்னிடம் என்ன பொறுப்பை நான் கொடுத்திருக்கின்றேனோ அந்த பொறுப்பானது உன் மீது நான் வைத்திருக்கும் நம்பிக்கை தானே காட்டிக்கொண்டு இருக்கின்றது. அதன் பிறகும் முடியாத என்ற முடிவை நீ எப்படி இவ்வளவு தைரியமாக எடுக்கின்றாய்? அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவா? இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவா? என் பிள்ளையே, அவர்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையில் எப்படியாவது உனக்கான வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் அங்கு தடைப்படுத்தி தான் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லவா இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். நீ எதை எப்படி பேச வேண்டுமோ அப்படி தீர்மானித்தும் திட்டமிட்டும் பேசிக்கொள். உனக்கான வாழ்க்கையே நான் இங்கு உன் விதிப்படித்தான் தீர்மானித்தது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு நான் உன் வாழ்க்கையை அங்கு செம்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். நீயோ கஷ்டமும் கவலையும் என்று எண்ணுகிறாய். ஆனால் நான் உன்னை செதுக்கி கொண்டு இருப்பது இன்னுமா உனக்கு புரியவில்லை? இங்கு யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் நான் உன்னை முழுமையாகத்தான் அங்கு வளம் பெறச் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். விதி என்ற கதவு மூடப்பட்டு விட்டது என்று நீ மூடப்பட்ட கதவை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்காதே. அதை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தால் திறக்கப்படும் கதவையே நீ மறந்து விடுவாய். அதுதான் உண்மையானது.
தடைகளை தட்டி தட்டி நீயாகவே தவிர்த்து கொண்டு வராதே, அது புத்திசாலித்தனம் அல்ல. என் பிள்ளையே, அந்த தடைகளை உடைத்தெறிவதுதானே வாழ்க்கை. அதை தவிர்த்து விட்டு வருவதை விட ஏற்றுக்கொண்டு உடைத்தெறிந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளில் நீ இறங்கி விட்டு வா. உனக்கான விஷயத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? சுற்றும் கடிகாரமுள் அங்கு யாருக்காகவும் நிற்பதே கிடையாது. நாம் தான் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டியும் குறைத்தும் நேரத்தை காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். அதுபோலத்தான் நேரமும் காலமும் உன் வாழ்க்கையில் கால சக்கரம் என்ற ஒன்றில் அங்கு சுழன்று கொண்டே இருக்கின்றது. இங்கு ஏற்றமும் இரக்கமும் பார்த்துத்தான் ஆக வேண்டியதிருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்துதான் ஆகிறான், தாழ்ந்தவன் உயர்ந்துதான் ஆகிறான். ஆனால் அத்தனை வழிகளுக்கும் நடுவில் யார் ஒருவர் முயற்சியை கைவிடாமல் இறுதி வரை அவருடைய போராட்டத்தை கையில் எடுக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கு ஜெயிக்க முடியும் என்பதே உறுதியாக இரு. எப்பொழுதுமே இந்த தாயானவள் அதை தருகிறேன், இதை தருகிறேன், நீ கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாளே, ஆனால் ஒன்றுமே தந்த பாடு இல்லையே என்று நீ நினைக்காதே என் தங்க பிள்ளையே. எப்பொழுதுமே இந்த தாயானவள் வரங்களை கொடுப்பதில்லை. நீ இப்பொழுது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். அம்மா, வரத்தை கேட்பதற்காகவும் வரத்தை அள்ளுவதற்காகவும் தானே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ வரத்தை தராவிட்டால் நான் ஏன் உன்னை தேடி வர வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? என் பிள்ளையே, என்னுடைய பதிலை நீ முழுமையாக கேள். என்னை கண்டும் காணாமலும் அரைகுறையாக கேட்பதனால் மட்டும்தான் உன் செயல்கள் அங்கு முழுமடையாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. வரங்களை தருவதற்கு பதிலாக இந்த தாய் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உன் கையில் தான் இருக்கின்றது. ஒரு சூழ்நிலையை கையில் கொடுத்து விட்டால், உனக்கான விஷயத்தை கையில் கொடுத்து விட்டால் அதில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும் யோசி. அதை வைத்துக்கொண்டு எப்படி நாம் சிக்கலில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்று மட்டுமே சிந்தனை செய்து பார். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை இப்படியே இருக்குமோ என்று நினைத்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதுமானது தானே. அதனால் நீ ஓடவும் வேண்டாம், ஒளிந்து கொள்ளவும் வேண்டாம். உனக்கான வாழ்க்கையில் புலம்பல்களை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு எல்லாவற்றிற்கும் மாறாக என் தாய் வராகி இருக்கும் பொழுது நான் இதற்கு மனதில் கவலைகளை வைத்து கொள்ள வேண்டும்? எல்லாவற்றையும் நான் அவனிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று என் மீது உன் பாரத்தை போட்டுவிடு. நீ நம்பிக்கை கொள், நல்லது உனக்கு நடக்கப் போகிறது என்று. நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.